நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். உங்க ராசிநாதனான குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆறார். அது உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டுல குரு என்ன பண்ணுமோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டவுட்ஸுக்கு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சரி, குரு வக்ர பெயர்ச்சி எப்போ அப்படின்னா திருக்கணிதப்படி பிப்ரவரி 4ஆம் தேதி, வாக்கியப்படி 11ஆம் தேதி, மே 14ஆம் தேதி வரைக்கும் இந்த வீரநடை அவர் போட்டுட்டு இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் குரு, உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியும் குரு, அவர் 6ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கார். அது மட்டும் இல்ல, அவர் எதை பார்க்கிறார்? உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார். சோ இப்ப இதெல்லாம் கன்சாலிடேட்டடா என்ன அப்படின்னா நல்லா இருக்குங்க, கவலையே பட வேண்டாம். 6ஆம் வீட்டு குரு அப்படின்னு ஒண்ணு போட்டு மண்டக்குள்ள குடைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சொல்றது 7 சனி போன மாதிரியே தெரியலையே, இன்னும் 7 சனி டிராவல் பண்ற மாதிரியே தானே இருக்கு, எதையும் ஜெயிக்கலையே, எது எடுத்தாலுமே பினிஷ் பண்ணலையே, ஒரு லோன்லினஸ் ஃபீல் இருக்கே, எது எடுத்தாலும் பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லையே அப்படின்றது எல்லாமே தனுசு ராசி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள். சந்தோஷம் அப்படின்றது இல்லாம நெகட்டிவ் தாண்டவம் ஆடுதே அப்படின்றது தான். மேலும் மேலும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் பக்கத்துல வர மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள். அவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய விமோச்சனம். எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும், அதாவது உங்களுடைய பின்னாடியும் முன்னாடியும் உங்களுக்கு ப்ரொடெக்டிவா வழி நடத்தக்கூடிய உங்களுடைய ராசிநாதன், அதாவது உங்க மேல அன்பும் பாசமும் அவர்தான் வழி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கவலை எல்லாம் முடிஞ்சதுல, அவங்க பாத்துக்குவாங்கல்ல, அப்படித்தாங்க இருக்க போகுது. சோ அனைத்து சுப நிகழ்ச்சிகள் எதுக்கெல்லாம் நீங்க காத்துட்டு இருக்கீங்களோ, சோ இங்க நோட் பண்ணுங்க, அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. அண்ட் மேலும் 2ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் போது குடும்பம் அமையலையே. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க குரு. சோ அந்த நல்ல வழிகாட்டி அவங்களுக்கு கிடைச்சிட்டா, தனுசுன்னு சொன்னாலே அனைத்து அஸ்ட்ராலஜரும் பேசிக்காவே சொல்லுவாங்க, நல்ல வழிகாட்டி மட்டும் கிடைச்சிட்டா குருனுடைய வளர்ச்சி எங்கேயோ இருக்கும்னு. நீங்க தனுசுன்னு எடுத்தாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குரு இருப்பாங்க. அந்த குரு எந்த ரூபத்துல இருக்கலாம், அவங்க லாயரா இருக்கலாம், அப்ப கரெக்டா அவங்களுடைய லாயர்னுடைய போஸ்ட் கொடுத்தவங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலை கொடுத்தவங்க அவங்க குருவா அவங்கள ஏத்திருப்பாங்க. ஒரு டீச்சரா இருப்பாங்க, அவங்க ஹெட் மாஸ்டரை ஏத்திருப்பாங்க. ஒரு டாக்டர் இவங்க படிச்சிருப்பாங்க, ஆனா அந்த டாக்டருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு டாக்டரா அவங்க எடுத்துக்குவாங்க. சோ எனக்கு இன்ஸ்பிரேஷன் இவங்க தான் அப்படின்னு சொல்ற வார்த்தை தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு இருக்கும். சோ அப்ப உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றதே யாருனால்? குருவினால். அந்த குரு அப்படின்றவங்க ஃப்ரண்ட்டும் பேக்கும் இருக்காங்க அப்படின் போது வேற என்னங்க உங்களுக்கு சந்தோஷம்? எழுதி வச்சுக்கோங்க, அனைத்து விஷயத்துக்கும் கை கொடுக்க, நீங்க பின்னாடி போனாலும் தாங்கி கொடுத்து நீ முன்னாடி போக்கண்ணா அப்படின்னு உங்களுக்கு தட்டி கொடுக்கக்கூடிய அளவுல தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு. சோ நீங்க பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மார்ச் 29க்குள்ளேயே இருக்கு. இங்க என்னடா மார்ச் 29ன்னு யோசிக்கிறீங்களா? சனி பகவானுடைய நிலையை வச்சு சொல்றேன். 4ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போனாலும் அர்த்தமாஷ்ட சனியாக இருந்தாலும் ரொம்ப பெரிய மைனஸ் எல்லாம் இல்லை. பட் மார்ச் 29க்குள்ளேயே உங்களுக்கு கரெக்டான வழிகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. கல்யாணம் ஆகவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்ப திருமண யோகம் தேடி வரும். நிறைய போய் பொண்ணு பார்த்துட்டேன்டா, அமையவே இல்லடா அப்படின்றவங்களுக்கு எல்லாம் நீங்க முன்னாடி பார்த்த லிஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு இப்ப பொண்ணு வரன் தேடி சுமூகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போவீங்க. அதே மாதிரி ரீமேரேஜ் நடக்கவே இல்லை, கிட்டத்தட்ட 30 வயசாச்சு அப்படின்றவங்க கூட கவலையே பட வேண்டாம். இப்போ உங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய யோகம் உங்களுடைய ராசிநாதனாலேயே வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு திருமணம், திருப்தியான ஒரு அமைப்பு அப்படின்றது நிச்சயம் கிடைக்கிறதுக்கு
99% வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் வீட்டுல சுகமாக இல்லையோ, நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பணம் விரயமானது பார்த்திருக்கலாம். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, வரா கடன் வந்ததுங்க, அவ்வளவு பணங்க, அப்பா வழியில வந்துச்சு, நினைக்கவே இல்லை, திடீர்னு எங்க போர்ஷன் கொண்டு வந்து கொடுக்கத்தாங்க. அது இவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்ததுன்னா நாங்க கணக்கு கூட பார்க்கல, வாங்கி வச்சுக்கிட்டோம். ஆனா எல்லாமே விரயமாயிடுச்சு, அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணினோம், கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லுவீங்க. சோ அப்ப அந்த இடத்துல எதனால இந்த பிரச்சனை அப்படின்றது குரு உங்களுக்கு வழிகாட்டுவார். எப்பயுமே ஒரு சமையல் ஆகட்டும், ஒரு தொழில் ஆகட்டும், ஒரு வேலையாகட்டும், எதனால டிஸ்கம்ஃபர்ட், எதனால அது சரியா வரல அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா சொல்றேன், நீங்க ரசம் வைக்கிறீங்க, அந்த ரசம் கைவந்த கலை எல்லாருக்கும், ஆனா அந்த ரசம் வைக்கும் போது அது சரியாவே இல்லை அப்படின்னா உடனே உங்களுக்கு யோசனை வருது, ஓ நம்ம இந்த புளி ரொம்ப நாளுக்கு புளி இல்லை, அது ஊத்துனதுனால்தான், சோ இதை என்ன சரி பண்ணும், சரி வராது, கீழே கொட்டிட்டு புது ரசம் வைக்கலாம். இதுதாங்க குரு. சோ அப்ப அந்த தோணுச்சு இல்லையா, அந்த தோணுதல் உங்களுக்கே தோணி அதை கரெக்டா வழி நடத்தி நீங்க ப்ரொசீட் பண்ணுவீங்க. சோ இது ரசம்னு ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஒரு தொழில் எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் போச்சுடா, எல்லாமே வேஸ்டடா, எது பண்ணியோ எல்லாமே இனி க்ளோஸ் பண்ணணும், கடன் வேற வாங்கியிருக்கோம், எப்படிதான் இதை க்ளோஸ் பண்ணணும்ன்றது தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரு புது டெக்னிக் தோணும், ஒரு புது அட்வர்டைசிங் ஏஜென்சி. ஏன்னா குரு அப்படின்றவர் சுக்ரன் வீட்டுல, அப்ப சுக்ரன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் டு ஷோ ஆஃப் லக்ஸுரி. எந்த வழியில எதை மிஸ் பண்றீங்க அப்படின்றது அழகா ரசிக்கிற மாதிரி உங்களுக்கு கண்ணில் காமிச்சு, அதுக்குண்டான வழிகள் கண்ணில் பட்டு, ஒரு குழந்தையா இருக்கீங்க அப்படின்னா படிக்கவே முடியல அப்படின்னா இப்போ ஒரு சின்ன டெக்னிக் நீங்க கையாள்வீங்க. அந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அப்ப போட்டோகிராஃப் எடுக்கிற மாதிரி அந்த டெக்னிக் உங்க மனசுக்கு வரும். யாரோ சொல்லி கொடுப்பாங்க, நீ கவலையே படாத, ஒரு சின்ன பிரின்சிபல் சொல்லி கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதெல்லாம் எழுது, தெரியாதது தானே தோணும் அப்படின்னு ஒரு சின்ன வாசகம் நீங்க எங்கேயாவது படிப்பீங்க. அந்த பாயிண்ட்ல நீங்க எக்ஸாமுக்கு போய், ஓ ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல 5 கொஸ்டின் தெரியல, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க செக்ஷன் பி செக்ஷன் சி எழுதுவீங்க. அப்ப அதுல இருந்து செக்ஷன் ஏ தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போலாம், பல விஷயங்கள் உங்களுக்கு வழிகாட்ட வந்துட்டு இருக்கு. நீங்க தொழில் சம்பந்தமா, ஏன்னா குரு பார்க்கறது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை, அப்போ அதை கரெக்டா வழிவகுத்து எதை எப்போ எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய குரு இருக்கும்போது அனைத்து விஷயங்களுமே ஒரு கரெக்டான ஃபார்மேஷன் அடைஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க மூவ் ஆயிடுவீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் சொல்லவே தேவையில்லை. நிறைய விரதங்கள் இருக்கிறதும் தெய்வ நம்பிக்கையோடையும் கரெக்டான வழியில செல்லக்கூடியதுல தனுசு ராசி மிக முக்கியமான ஒரு வழியில அது போகும். தனக்கு கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்ப திசை என்ன, புத்தி என்ன, நடக்கிற இடத்துல இருக்கக்கூடிய திசாநாதன் எப்படி இருக்கார் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதன் வழி எப்படி ப்ரொசீட் பண்ணணும்ன்ற ஒரு சின்ன ஒரு டெக்னிக் நீங்க கையாண்டிங்கன்னா எல்லா விஷயமே கரெக்டான ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு சூப்பரா போலாம். ஸோ யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.